நீதியிலும் அனைவரும் சமம் என்பதை காட்டும் புராண கதைதான் இது. இறைவன் தன்னுடைய அடியார்கள் மீது கொண்ட அன்பினால் தாமே உலகத்திற்கு வந்து நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஒன்றுதான் தருமி என்னும் புலவருக்கு கிடைத்த பொற்கொழி. ஏழை புலவராகிய தருமிக்கு பாடல் கொடுத்த புலவர்தான் இறைவன் என்பதை அறிந்திருந்தும் பாடலில் குற்றம் உள்ளதை காட்டி தமிழ் புலமைக்கு தலைமகனாக விளங்கும் நக்கீரர் வாதாடுவதிலிருந்து கொற்றவனே ஆனாலும் தெய்வமே ஆனாலும் நீதியிலும் அனைவரும் சமம் என்பதை அறியலாம். அத்துடன் ஸ்ரீவிதிகா கவிஸ்ரீ தொடர்ந்து ஜக்கியா மோனிசா இச்சங்கத்தின் மூத்த தலைவராகிய நக்கீரர் ராஜேஸ்வரர், மன்னன் செண்பக பாண்டியனாக வந்திருப்பவர் நிக்கலேஸ்வரன், பரிசு பெற வரும் ஏழு புலவன் சஞ்சய், இவர்களுடன் இறைவனாக வந்திருக்கும் மாணவர்கள் ஸ்ரீவிஷ்ணு மற்றும் ஹசன். இவர்களின் திருவிளையாடல்களை காண்போமா? காட்சி 1. புலவரின் வீடு. காட்சி 2. நாட்டு மக்களுக்கு ஓர் நற்செய்தி. நற்றமிழ் புலமை பெற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையில் பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேண்டியிடம் பரிசை பெறலாம். இது அரசு கட்டளை. 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ, 1000 பொற்காசுகளா? பாத்துட்டீங்களா? நான் என்ன செய்யறேன்? ஏப்பா கண்டா, 1000 பொற்காசுகளா? அரசனுடைய சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. நான் தீர்த்து வைக்க முடியுமான்னு பாக்குறேன். சந்தேகம் என்னவென்று தெரிந்தால் பரிசு தொகையை நாங்களே பெற்றிருப்போமே. ஏண்டா ஏன் பரிசு தொகை உண்டா? பரிசு தொகை நான் வெட்டுவோமா? அது சரி, தெரிஞ்சா நீ ஏன் கண்ணாட அடிக்கிற? ஏப்பா கண்டா, பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாரு பண்ணுவேன்? யாரை கேட்பேன்? காட்சி 3. கோயில். சொக்கா சொக்கா, என் தலைவனே அப்பனே, அரசன் கொடுக்கும் 1000 பொற்காசுகள் எனக்கே கிடைக்கும்படி செய்ய மாட்டாயா? ஐயோ ஐயோ ஐயோ, ஒன்னா ரெண்டா 1000 பொற்காசுகளாச்சே. இந்த நேரத்துல பாட்டு வேற வரலையே. நீ எனக்குள்ள வரையணும் போறான். ஐயா, புலவரே, அழைத்தது நான் தான். சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழை பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். என் வயிற்று அடித்து வந்தீரோ? நீங்க வசதியான ஏன் உமக்கு என்ன குறைவு? நீங்களே அங்குற போட்டியா? சரி இருக்கட்டும். அதனால் தான் இறைவனிடம் அழுதீரோ? ஆமா ஆமா, பின்ன உண்மையாளோட மனுஷனுக்கு சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல. நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. அந்த பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் தூணிலும் துரும்பிலும் இருப்பேன் அப்பா. அதுவும் உண்மைதான். பார்க்கும் இடமெங்கும் நீர்க்க மறந்திருக்க பரிபூரணே என்று பாடி அவன் உன்னை போல் ஒருவன் தானே. நில், வா இங்கே. பாண்டியனின் சந்தேகம் தீர்க்கும் பாடல் கிடைத்தால் உனக்கு பரிசு கிடைக்கும் அல்லவா? கவலைப்படாதே, அப்பாடலை நான் உனக்கு தருகிறேன்.
பரவாயில்லை, உனக்கு பரிசு வேண்டாமா? உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமாக? சத்தியமாக. உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாகவா? வேண்டாம், எனக்கு பொருள் மீது பற்றில்லையப்பா. பற்றில்லாம தான் எவ்வளவு போட்டிருக்கீங்களோ நல்லா நடிக்கிறீங்க. சரி, இப்பதான் புரிஞ்சுது நீங்க புதுசா என்ன பண்ண வச்சு என்ன சோதிக்கிறீரோ. எனது புலமைக்கு எதுவும் ஈடாகாது. உனக்கு திறமை இருந்தால் என்னை சோதித்துப்பார். பாரு, என்கிட்டே மாதிரியா சோதிக்கணுமா? கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். கேட்கலாம் தெரியும், பதில் சொல்ல தெரியாது. கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கழையும் அழகும், தலையில் சிறந்தது இயலிசை நாடகம், அழகு என்பது நடிப்பும் பாட்டும், சொல்லுக்கு அகத்தியன், இல்லத்து விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா பாட்டை பெற்றுக்கொள். பரிசு கிடைத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கிடைத்தால் என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, மீண்டும் எங்கே பார்ப்பது? நான் எங்கும் இருப்பேன். வாசுக்குவார் போல. சரி, போற போக்குல எங்காவது பார்க்கலாம். பாட்டுக்கு நன்றி ஐயா. பரிசு எனக்கே கிடைக்க வேண்டும். பரிசு உனதே. எனக்கு வேண்டாம். ஏன்? இல்லை, எனக்கு வேண்டாம். பயமாக இருக்கிறது. கோழை. கொலைதான் எனக்கு வேண்டாம். பயமே ஜெயம். வென்று வா, பரிசு உனதே. சரி. காட்சி 4. அரசவை. தென்னவன் வாழ்க, எங்களின் மன்னவன் வாழ்க, மக்களின் காவலன் வாழ்க, வேந்தனுக்கு வேந்தன் வாழ்க, நீதி தரும் முதல்வன் வாழ்க, முத்தமிழ் சங்கத்தை காக்கும் கோமகன் வாழ்க, முத்தமிழ் செண்பக பாண்டியன் வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, வாழ்க வாழ்க. தொடங்கலாம். நேற்று நாம் விவாதித்த நமது கண்ணுத்திட்டமான தேவி கல்வி நிறுவனத்தின் செயல்பாடுகள் என்னவாயிற்று? அரசே, அதற்கான கட்டிட பணிகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. அரசே, கல்வி நிறுவனத்திற்கான ஆசிரியர்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற உள்ளது. அரசே, மாணவர்களின் நலன்களுக்கு சத்துள்ள உணவு வலுப்படுத்தப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரசே, கல்வியோடு சேர்ந்து பிற கலைகளையும் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசே, மாணவர்கள் அழைத்து வர போக்குவரத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். அரசே, மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தும் வகையில் நவீன அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளது. அரசே, மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நவீன விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட உள்ளது. அரசே, மாணவர்களின் படிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் மிகப்பெரிய நூலகம் அமைக்கப்பட உள்ளது. நன்றி நன்றி. அமைச்சர்களை எனது மனதில் உள்ள சந்தேகத்தை போக்கும் பாடலை யாரோ தந்திருக்கிறார்கள். இல்லை அரசே. விருந்துகிறேன். புலமைக்கு தலைவனாக விளங்கும் நக்கீரர், துணைக்கு காட்டினர், கருணார் என சான்றோர் படலின் நாளில் என் சந்தேகத்திற்கு பாடலை ஏதாவது. அரசருக்கு மறைமுக பேச்சு வேண்டாம் என்று நினைக்கிறேன். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று அறிவித்திருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும். பரிசுக்கு பாட்டு எழுதானே கட்டளை. புலமைக்கும் திறமைக்கும் முன்னுக்கும் பொருளுக்கும் என் புலமையை விற்கும் அளவுக்கு என் எண்ணம் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. நம்மோடு சேர்ந்து பிறந்ததுதான் சந்தேகம். அதை முன்னின்று தீர்ப்பது முத்தமிழ் சங்கத்தை சேர்ந்தது. அத்தனை பொறுப்பில் நிற்பவர்கள் அருகில் இருக்கும்போது அரசின் சந்தேகத்தை தீர்க்கலாம் இல்லையா? பரிசுக்கு பாட்டு என்று அறிவிப்பதற்கு முன்பு உன் சந்தேகம் என்னவென்று புலவரிடம் ஆலோசித்திருக்கலாம் இல்லையா? உண்மை வெல்ல யாரால் முடியும்? வெற்றி திருமகளே உன்னை பற்றி கொண்டிருக்கிறாள். அரசே, உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை பாட வந்திருக்கிறார் தர்மி என்னும் ஒரு புலவர். மிக்க மகிழ்ச்சி. நக்கீரருக்கு என்றால் என்ன? மற்ற புலவர்களின் சிதைத்து தீர்த்தார்கள் என்று வருங்காலம் சொல்ல
சொல்லட்டும். அரச பெருமானே, அவை நாடும் புலவர் பொன்னை கண்டறியாதவர் என்று நினைக்கிறேன். அதனால் தான் புலமையை இங்கு அடகு வைக்கிறார். புலவரே, அவர்தான் அரசர். எனது மனதில் உள்ள சந்தேகத்தை நீக்கும் பாடலை எழுதி வந்தீரா? பாடலை பாடும். இல்லை, பாடுமா? பாடும். சந்தேகம் தீர்ந்தது. பரிசு யார் இங்கே? இப்படி வாரும் வருகிறீரோ? இப்பாட்டை யாருடையது? பாடல் விளக்கத்தை கூறி பரிசை பெற்று செல்லவும். உமது பாட்டில் பிழை உள்ளது. தர்மிய, பிழையான பாட்டுக்கு ஏது பரிசு? விளக்கம் கூறி வெகுமதியை பெற்று செல்லவும். உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீ எடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். என்ன புலம்புகிறாய்? பரிசு வேண்டாமா? புலவரே, பரிசு. புலவரே, பரிசு. அம்பு எதிர் யாரோ அம்பு வந்து அழுது விட்டு போகிறது. பாட்டுக்கு சொந்தக்காரர் இவரில்லை அரசே, பாட்டிலும் பிழை. நன்றி. காட்சி 5 கோயில். காட்சி 6 அரசவை. நண்பர்களே, தர்மியாக ஒரு பணக்கார கிழவனோடு வருகிறான். ஆள் கூட்டி வருகிறார்.
இப்புலவன் கொண்டு வந்த பாட்டிற்கு குற்றம் கூறியவன் யார்? அவன் இவன் என பேசினால் பதில் கொடுக்க மாட்டார். இது அரசு சபை என்று தமிழ் சங்கம் இங்கு சடலுக்கும் அதிகாரம் உண்டு. ஓ, அப்படியானால் பெண்களை விட பெரியவர் ஒருவர் இங்கிருக்கிறார். அதை தடுத்தவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை அமைச்சர் நக்கீரர். அதனால்தான் கருவி கொண்டு வந்த பாட்டிற்கு குற்றம் கூறினீர்களோ? முதற்கண் பாற்றை ஏற்றியது யார்? யாமே ஏற்றினோம். பாட்டை கொடுத்து அனுப்பியது காரணம் என்ன? அது நடந்து முடிந்த கதை. புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது, பிறந்தது பிறவாதது எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டில் குற்றம் இருக்காது என்ற அர்த்தமா? அதை பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? கீழே வெண்பாட்டிலே குற்றம் கூறுகிறார். கூறி பாரு. புலவர்களே, சாந்தமாக பேசுவதில் சண்டையாகவே கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் சொத்து. அதை நிறுத்த யாராலும் முடியாது. பொறுத்து பாரு. நக்கீரரே, எனது பாட்டில் எங்கு குறை கண்டு? சொச்சுவையா அல்லது பொருளில? பொருளில்தான் குற்றம் இருக்கிறது. எங்கே? நீரேற்றோ செய்யலே கூறும். பொங்குதேர் வாழ்க்கை அந்துரை தும்பி பாமம் செப்பாடு கண்டது மொழிவோம். மயிலியல் கிளியை நட்டின் மயிலியல் சிறியற்ற மூலவோ நீ அறியும் போவே. பாடலின் பொருள் தலைவியின் கூந்தலில் உன் மனத்தை புகழ்ந்து பண்டை நோக்கி பாடுவதாக செய்ய அமைத்துள்ளேன். பாடலின் உட்கருத்து மலர்களிடத்திலே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பிடத்தை சார்ந்த பண்டே, நீ கண்ட மலர்களில் மங்கையின் கூந்தலில் அதிக மனமுள்ள மலர்கள் உண்டோ என்று கேட்பது போல எழுதியிருக்கிறேன். மன்னனுக்கு என்ன கூற வருகிறீர்கள்? மங்கையருக்கு ஏற்கனவே கூந்தலில் மனம் உண்டு. இதுவே நீ தீர்ப்பு. ஒரு காலமும் இல்லை. வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் தொடர்ந்து மலைகளை சுடுவதாலும் தான் பெண்களின் கூந்தலில் மனம் உள்ளது. உத்தம பத்திரிகையாக இருந்தால், கற்ப கசியாக இருந்தாலும் இயற்கையிலேயே கூந்தலில் மனம் இல்லை. உனக்கு பாத்திரிகள் உதவுகிறாரே தலைமகள். தலைமகள் என்ன? நான் வழிபடும் என் ஏழை மகளுக்கே இயற்கையிலே கூந்தலில் மனம் இல்லை. உண்மையாக நிச்சயமாக உமது தமிழ் மீது ஆணையாக, எனது தமிழ் புலமை மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய பாட்டு குற்றம். ஆண்டவா, புலவரே, நீரே முட்கண் முதலாகிறார். நெற்றியின் ஒரு கண்ணை திறந்து சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புரிப்பர் அறிவாள் நெய்பூசி, பங்கம் படவர் என்று கால் பரப்பி, சங்கதனை கீழ் கீழ் என்று அறுக்கும் கீரனோ என் பாட்டிலே பழுது என்பவன். சங்கரிக்க எங்கள் குலம், சங்கரிக்க ஏது குலம். பங்கமுறை சொன்னா பல்லாகும், சங்க இறந்துண்டு வாழும். அரணே, உன்னை போல் யாரும் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, நன்றாக என்னை பார். ஆண்டவா, இறைவா, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். இறைவா, எங்கள் பிழையை பொறுத்துக் கொள்ள வேண்டும். தலைமையான புலவரை தமிழ் சங்கத்துக்கு தர வேண்டும். பாண்டிய அண்ணா, அமைச்சர்கள் வேதனையை அறிந்தோம். எனது தீவிரையாளர்கள் இதுவும் ஒன்று. நக்கீரரின் தமிழோடு விளையாடவே நாம் நன்பு. நக்கீரா, எழுந்து வா. ஆண்டவா, என்னை மன்னித்து விடுங்கள். அரசே, நீங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தர்மீகே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதன்மே பொட்டியை பெற்றுக்கொள்ளு. நன்றி அரசே. நக்கீரரின் தமிழோடு விளையாடவே நாம் வந்தோம். வந்திருப்பது இறை என்று அறிந்தும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய தமிழ் புலமைக்கு வாழ்த்து. வாழ்வும் தமிழ் கொண்டு. Thank you.
கண்டு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு